வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே எனர்ஜி செக்டரில் வர்றதுனால இப்போ வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் அஸ் பர் சார்ட் படி எவ்வளோ தூரம் போகும், இப்போ என்ன ட்ரெண்டு இருக்குது, எப்போ என்ட்ரி எடுக்கலாம், ஸோ எந்த லெவலில் வந்து இனி லாங் டேர்மில் ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக பார்த்துலாம். ஸோ எப்பவுமே வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவு வந்து இந்தியன் சார்ட்டு பார்க்கணும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து யூஎஸ் சார்ட்டு நம்ம ரெண்டுமே பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸை பார்த்துலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நேச்சுரல் கேஸ் தான். நேச்சுரல் கேஸில் வந்து டெய்லி கேண்டில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி கேண்டில் நான் ஏற்கனவே வந்து என்னுடைய நியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் நான் சொல்லி வச்சுருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் யாருனாலும் ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் மேலே வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு டெய்லி கேண்டில். ஓகேங்களா? அதே போய் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்ட்லேயும் அதுக்கு மேலே தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து அதனுடைய ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? நம்ம மெயினாக வந்து டே கேண்டில் இப்போ பார்த்துடலாமே. ஸோ டே கேண்டில் பொறுத்தளவு வந்து டைரெக்டாக எனக்கு தெரிஞ்சில் வந்து 2024 ஜனவரிலேருந்து எனக்கு தெரிஞ்சில் போன மாதம் 20th வரைக்கும் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? அந்த ஃபுல் டவுன் ட்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு வந்து இப்போ வந்து மேலே மூவ்மெண்ட் அப்வர்டு போயிட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் வரலாம்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து இப்போ வந்து இதனுடைய ட்ரெண்ட் லைனை மேலே உடச்சி க்ளோசிங் ஆகிருக்கு. க்ளோசிங் ஆனால் மேலே போகணும் அவசியம் கிடையாது. இது எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது போகிற முடியாது யூஎஸ்என் சார்ட்லேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துலாம். இது வந்து யூஎஸ் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நம்ம ட்ரெண்ட் லைன் வரைவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7 ட்ரேடிங் வந்து மேலே நடந்திருக்கு. இது ஃபுல்லாக கன்சாலிடேட்டட் பண்ணிகிட்ருக்கு. இந்த கன்சாலிடேட்டட் எப்போ முடியுமோ அப்போ தான் இதனுடைய மூமெண்ட்டு மேலேயே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஹை. ஓகேங்களா? லாஸ்ட் ஹை. ஸோ இதில் இருந்து ஃபிபொனாச்சி படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 204 வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அப் ட்ரெண்டில் போனால் ஓகேங்களா 20 போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து வந்து 2022 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2 லெவல் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ லாஸ்ட் 3 டேஸாகவே 4 டேஸாகவே ஃபுல் கன்சாலிடேட் நடந்துருக்கு. ஓகேங்களா? இந்த கன்சாலிடேட்டர் அதாவது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா உங்களோட ஸ்டாப் லாஸை 127.7 அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் 127.7 உங்களோட ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? என்ட்ரி இன்றைக்கி எடுத்தால் கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 127 மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 220 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து 1:2 ரேஷியோவில். ஓகேங்களா? ஏன் சொல்லேன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கனால நம்மளுக்கு சில பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். பட் உங்களுடைய ரிஸ்க் இருக்குது. இதில் ரிஸ்க் இல்லாமல் நான் சொல்ல. இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் மெயினாக பொறுத்திருக்கு. இது மோஸ்ட் ஆஃப் இந்த மாதம் ட்ரிகர் ஆகலாம், இந்த மாதம் கான்ட்ராக்டில் போகலாம், இல்லை அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் கூட இந்த 220 வரலாம். ஓகேங்களா? பட் இந்த கான்ட்ராக்ட்லேயே போன அவசியம் கிடையாது. இந்த கான்ட்ராக்ட்னா மார்ச் மாதம் கான்ட்ராக்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்குது. ஓகே, இந்த மாதம் எண்டுக்குள்ளே 220 போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் வால்யூம். ஓகேங்களா? இல்லாட்டி வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா இதனோட பாயிண்ட் வந்து எங்கேனாலும் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கு. பட் எவ்வளோ தூரம் வால்யூம் இருக்குது, எவ்வளோ தூரம் நியூஸ் இருக்குன்னு தெரியாது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி எடுத்தாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸை 127.7 வந்து என்ட்ரி போட்டுட்டு உங்களோட டார்கெட்டை 220 போட்டு மெயின்டைன் பண்ணலாம்.
இது வந்து 1:2 ரேஷியோ. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து யூஎஸ் க்ரூட் ஆயிலும் அப்படியே தான், நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் உடச்சி தான் மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நேச்சுரல் கேசஸ். அது மாதிரி க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவு வந்து இந்த மாதத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஹை வந்து 6694 வரைக்கும் போயிட்டு கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து 6435 வரைக்கும் வந்திருக்கு. அது மாதிரி யூஎஸ் க்ரூட் ஆயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ் க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், கிட்டத்தட்ட வந்து 80 போயிட்டு 80.85 போட்டு டாலர் போயிட்டு திரும்பி கீழே வந்து அதனோட செக்மெண்ட் வந்துச்சு. இது கரெக்டாக எப்படி நம்மளுக்கு அறிகுறி காமிக்குதுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்டில் அன்லஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்கும் டெய்லி கேண்டில் அன்டில் அன்லஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்கும் இது வந்து மேலே தான் போகும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி கீழே வந்து டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இது வந்து எங்கே போகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் சார்ட்டில் பார்த்துடலாம். அதுக்கு போகிற முன்னாடி இது வந்து இப்போ வந்து இது வந்து கீழே வந்திருக்கு. இதனோட பிபனோச்சி படி பார்த்தீங்கன்னா 0.618 பிபனோச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி இங்கே வந்ததை இது அப் ட்ரெண்ட் தான் இருந்தாலும் இப்போ கரெக்ஷன் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வந்திருக்கு? அதே மாதிரி 61.8 தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கல் படி இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கக்கூடாது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி டெய்லி கேனில் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த டெய்லி கேனில் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சதில் வந்து அடுத்து வந்து 5978 தான் வர சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு தான் நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களோட இன்றைக்கி நீங்கள் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஸ்மால் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் உங்களோட ஸ்டாப் லாஸை? ஓகே, இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை 6394 வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, உங்களுடைய டார்கெட்டை நெக்ஸ்ட் டார்கெட்ன்றது 6800 தான். கிட்டத்தட்ட வந்து 1:6 ரேஷியோவில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுடைய ரேஷியோ வந்து 1:6 ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணலாம். இதனுடைய அன்டில் அன்லெஸ் இந்த கேண்டில் உடைக்காத வரைக்கும். உடச்சிச்சுன்னா திரும்பி கீழே வரதான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. திரும்பி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துட்டு தான் திரும்பி எடுத்துகிட்டு மேலே போகும். சப்போஸ் இது உடைக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் சொல்லிட்டேன். க்ரூட் ஆயில் வந்து இது உங்களுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 6800 வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். இல்லை இந்த இதுக்கு கீழே உடச்சி க்ளோசிங் கீழே வச்சிருச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கீழே போகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸ் பற்றி நம்ம கிளியராக பேசிட்டோம். எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும், எங்கே ரிவார்டு பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும், எங்கே உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் நேச்சுரல் கேஸோ க்ரூட் ஆயிலோ நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா தயவுசெய்து வந்து ஒரு ட்ரிப் இல்லை 2 ட்ரிப் நல்லா அட்வைஸ் பண்ணி உங்கள் ஸ்டாக் அட்வைஸ்ட்டு யார் உங்களுக்கு அட்வைஸாக இருக்கோ அவங்கள்ட்ட டபுள் செக்அப் பண்ணிவிட்டு இது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் டபுள் செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.